பிக் பாஸ் ஷோவோட 36வது நாளுக்கான அன்கட்டட் சீன்ஸ் எப்படி இருந்ததுன்றதை பற்றி பார்க்கலாம். ஆரவ், ராயசா இவங்க 2 பேருமே ரெஸ்ட் ரூமில் ஹேர் கட்டிங்காக நின்றுட்டுருக்காங்க. ஆரவ் வந்து அவங்க ரொம்ப நாளாக ஹேர் கட் பண்ண முடியாமல் ரொம்ப முடி வளர்ந்துருச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ராயசா கிட்ட இருக்க ட்ரிம்மர் வாங்கி வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்திருக்காரு. அதுக்கப்புறமா ராயசாவும் அவங்களுக்கு ஒரு ஃப்ரிஞ்ச், அதாவது ஃப்ரண்ட் ஹேர் கட் பண்ணி ஸ்டைல் பண்ணணும் அப்படின்ட்டு ஆரவ் கிட்ட கேட்டுன்னு இருக்காங்க. ஆரவும் அதுக்கேற்ற மாதிரி ஹேர் கட் பண்ணி விட்டுட்ருக்காரு. ஆனால் ஆரவ் மட்டும் அவருக்கு கட் பண்ணிக்கவே இல்லை, ட்ரிம் பண்ணிக்கணுன்னு தான் வந்தார். ஆனால் ராயசா எப்படி பண்ணுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு அவங்கக்கிட்ட பண்ணிக்கவே இல்லை. இவங்க இப்படி உள்ளே இருக்கிறத பார்த்துட்டு அந்த சைடு கிச்சனில் காயத்ரி, சக்தி இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு அவங்களை கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. இவ்வளோ நேரமாக இவங்க போய் இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அந்த மாதிரி கேட்டுன்னு பேசி சிரிச்சுன்னு இருக்காங்க. அவகிட்ட போய் இவன் ஹேர் கட் பண்ண போயிருக்கான் அப்படின்னு சொல்லி காயத்ரி சொல்லின்னு இருக்காங்க. அந்த மாதிரி பேசிட்டு நல்லா சிரிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உள்ள சக்தி, ஸ்னேகன் அண்டு வையாபுரி இவங்க 3 பேர் இருந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. வைல்ட் கார்டு என்ட்ரினா இவங்க ஒருத்தர் தானா இல்லை வாரம் வாரம் வருவாங்களா அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு வைல்ட் கார்டு என்ட்ரினா இது இல்லை, போனவங்க வர்றது தான் வைல்ட் கார்டு என்ட்ரி. இவங்க வந்து புதுசாக வந்துக்கிறதுனால ஒவ்வொரு வாரமும் புதுசாக வருவாங்களான்னு தெரியல அப்படின்னு பேசின்னு இருக்காங்க. அதே மாதிரி ஒருவேளை வைல்ட் கார்டு வச்சா கூட வர்றதுக்கு ஆர்த்திக்கு மட்டும்தான் சான்ஸ் இருக்குது. சப்போஸ் இவங்க நமிதாலாம் வந்தாங்கன்னா அவங்க வந்து உள்ளே வந்து உளறிடுவாங்க, அவங்க எதையுமே வந்து சீக்ரெட்டாக வச்சுக்க மாட்டாங்க, அதனால அவங்களெல்லாம் அவங்க வந்து வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சக்தி. அதுக்கப்புறமா ஆர்த்தி மட்டும்தானா அப்படின்னாங்க. இங்கே இருக்கிறவங்கள யாராவது வெளியே போனாங்கன்னா ஓவியாவுக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்குது உள்ளே வர்றதுக்கு. யார் வந்து இன்ட்ரெஸ்டான பர்சனோ அவங்கள மட்டும்தான் திரும்ப உள்ளே விடுவாங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. திரும்ப இவங்களே காட்டுறாங்க, ரெஸ்ட் ரூமில் இவங்களே தான் பேசிகிட்டு இருக்காங்க ஹேர் கட் பண்ணின்னு. இன்னொரு பக்கம் ஸ்னேகன் ஓவியா கதை சொல்லிட்டு இருக்காரு, சிங்கம் சிறுத்தை அந்த மாதிரி கதை சொல்லிட்டு இருக்காரு, காட்டில் நடக்கிற கதையை. அதை கேட்டுன்னு ஓவியாவும் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஓவியா போனதுக்கப்புறம் ஆரவ், ஸ்னேகன், வையாபுரி 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆரவ் சொல்கிறாரு அவள் மனசில் குழந்தைத்தனமான ஒரு மனசு இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கு ஸ்னேகனும் ஆமாம், அவள் எப்போ வெடிக்கிறா எப்போ கூலாக இருக்கானே புரிய மாட்டேங்குது அப்படின்னு ஸ்னேகன் சொல்கிறாரு. அதுக்கு ஆரவ் இருந்துட்டு ஆமாண்ணே, அவளை வந்து எப்படி இருந்தாலும் அவளை நல்லா பார்த்துக்கணுன்னா நல்லா இருப்பா, அவள் எல்லாருக்கிட்டையும் நல்லா தான் பேசுவா, கேரிங்காக இருப்பான்னு இருக்காரு. ஆமாம், இப்படி இருக்கிறவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப சூப்பராக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஸ்னேகன் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் ரெஸ்ட் ரூமில் சக்தி அண்டு ஜூலி 2 பேரும் இருக்காங்க. ஜூலிக்கு வந்து பேய் வேஷம் போட்டுட்டு இருக்காரு சக்தி. மூஞ்சி ஃபுல்லாக ஏதோ அப்பிட்டு தலையை வச்சு விட்டுட்டு இருக்கு. அவங்களுக்கு பல்லும் வந்து பிளாக்காக பண்ணுறதுக்கு சக்தி பல்லுக்கு ஏதோ கலர் பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்து கண்ணாடியை பார்த்து பயன்படுத்தின்னு இருக்கு அந்த ஜூலி பொண்ணு. அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து நைட் ஆயிடுச்சு, 10:30 மணி. அப்போ வந்து ஸ்னேகன் பக்கத்தில் வந்து உட்காந்து ஸ்னேகனுக்கு பயன்படுத்த ட்ரை பண்ணாங்க ஜூலி. ஆனால் ஸ்னேகன் வந்து அறிவு கட்டவளை எழுந்து போயிடு அப்படின்ட்டு அசிங்கமாக திட்டி அமிச்சிட்டாரு. அதோட அந்த அன்கட் சீனும் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.